அதிமுக ஒருவேளை நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, மேடம் ஜெயலலிதா இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? உங்களால ஒன்றிய அரசு வந்து கூட்டணி உருவாக்கி இருக்க முடியுமா? அவங்களும் பிஜேபியோட கூட்டணி வச்சவங்க. என்ன சொன்னாங்க? 99 முடிஞ்ச பிறகு ஒரு மாநாட்டில் சொன்னாங்க, இனிய வாழ்நாள்ல கிடையாது, நான் தவறு செய்து விட்டேன், என் வாழ்நாள் முழுவதும் நான் என்றைக்கும் பாஜகவோடு. ஆனா அவங்க வாழ்நாள்ல அடுத்த தேர்தலே வச்சாங்க கூட்டணி. அதெல்லாம் அரசியல சொல்றது. 91க்கு அப்புறம் சேரவே இல்லை, 2004ல சேர்ந்தாங்க. நான் சொன்ன வந்தது 2000. அதுக்கப்புறம் 2004க்கு அப்புறம் அவங்க பேட்டி கொடுத்துட்டாங்க. அவங்க பேட்டி கொடுத்த பிறகு நான் வாழ்நாளும் சேரவே மாட்டேன் நான். இன்றைக்கு மேடம் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இந்த கூட்டணி உருவாகி இருக்க மாட்டாங்க. அந்த வெற்றிடத்தை அவங்க ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த தலைமையோட வெற்றிடம் தான் 40% இன்னைக்கு 15 to 20% மேலே அதிமுக கிடையாது. அதுதான் சொல்றேன். 1977 எப்படி காங்கிரஸ் உடைய ஓட் பேங்க் கம்மியாகி திமுக ஓட் பேங்க் கம்மியாக ஒரு புதிய சக்தி வருதோ, அதே சக்தியாக தான் நான் 2026 தமிழக வெற்றி கழகத்தோடைய தலைவர் விஜய் அவர்களுடைய வருகை வந்து ஒரு மிகப்பெரிய தேர்தல் அரசியல மாற்றத்தை உருவாக்கும். இது உங்க ஹோப்பா இருக்கலாம், பட் ரியாலிட்டி நீங்க ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸ். ரியாலிட்டி நீங்க டிசம்பர் மாசம் பாருங்களேன். நான் உங்களோட திருப்பி ஒரு பேட்டி கொடுக்குறேன். ரியாலிட்டி என்ன நடக்க போகுது டிசம்பர்ல வருங்கிறீங்க. டிசம்பர் மாசம் பாருங்க. அதுதான் உங்களுக்கு கொடுக்கிற ஃப்ரேம். எங்களுடைய ஜூன் டு டிசம்பர் எங்களுடைய மக்கள் பிரச்சாரம், எங்களுடைய மக்கள் சந்திப்புகள் நடந்து டிசம்பர் மாசம் என்றல உங்களுக்கே நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன். என்ன மாற்றங்கள் வருது, என்ன அதிர்வலைகள் உருவாகுது, மக்களுடைய நம்பிக்கை என்ன, நீங்களே சர்வே எடுப்பீங்க, எவ்வளவு ஓட் பேங்க் யார் யாருக்கு இருக்கு நீங்களே சொல்லுவீங்க. அன்னைக்கு வந்து பேசுவோம். மக்கள் சந்திப்புல மக்கள் என்ன முடிவெடுப்பாங்க, அந்த கூட்டணி உருவாக்க போகுது. தவிக கழகம் கண்டிப்பா வந்து தமிழக வெற்றி கழகம் கூட்டணி உருவாக்கும். அதிமுகவுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா நீங்க இருந்தீங்களோ, உங்களை கூட்டணிக்கு அவங்க அணுகினாங்களோ? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மேல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இருக்குன்னா எங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய ஓட் பர்சன்டேஜ். நீங்க சொல்றீங்களே உங்களுக்கு எவ்வளவு இருக்கும், அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு கட்சிக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் தேவைப்படுதுன்னா உறுதியாச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி அடைன்னு ஒரு கட்சி வந்து 50 வருஷமா இருந்த ஒரு கட்சி நம்புறதுன்னா அதுல இருந்தே தமிழக வெற்றி கழகத்தோடைய வெற்றி என்னங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஒன் திங். அவங்க உங்களை அணுகினாங்களா? கூட்டணி எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னா, நான் சொல்ற மாதிரி ஒன்னு கொள்கை, இன்னொன்னு மக்களுடைய போராட்டம் மூலியமா சேரணும். இந்த நம்பர்ஸ் அரித்மெட்டிக்ஸ் படி இவர் 30%, இவர் 20%, 5%. 2011 கலைஞர் அவர்கள் முடிவு எடுத்து ஒரு மிகப்பெரிய தோல்வி சந்திச்ச மாதிரி தமிழக வெற்றி கழகம் தோல்வி சந்திக்கிறதுக்கு ரெடியா இல்லை. நாங்க மக்களுடைய சந்திப்புகளை வந்து மிகப்பெரிய ஒரு திட்டங்களோட பயணத்தை உருவாக்கின பிறகு மக்கள் சந்திப்புகளை தெரியும், போராட்டங்கள் மூலியமா எந்தெந்த கட்சிகள்லாம் நாங்க வந்து சேர முடியும் தெரியும். அந்த மக்கள் போராட்டங்கள் மூலியமா எதிர்கால திட்டங்களை உருவாக்கும் பொழுதுதான் சேர முடிஞ்சு வெற்றி பெற முடியுமே தவிர, ஒரு பெரிய கட்சிக்கு 20% இருக்கு, நம்ம கிட்ட ஒரு 30% இருக்கு, நம்ம வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. எங்களோட அஜெண்டா ரொம்ப தெளிவா இருக்கிறோம், எங்களுடைய திட்டங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. யாருக்கிட்டையும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பண்ணப்படலை. எங்களுக்கு பண்ண வேண்டிய நோக்கமும் இப்போதைக்கு இல்லை. எங்களோட திட்டம் அவங்க உங்களோட பேசிட்டு தான் பிஜேபிக்கு போயிருக்காங்கிறது புரியுது. அது தவறான ஒரு மேபி ஒரு ஸ்டேட் ஆன் ரெக்கார்ட். எந்த வகையிலையும் டிவி கேக்கும் ஏடிஎம் கேக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் எந்த மட்டத்துல டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நடக்கவே இல்லை. அதற்கான தேவைகள் எழுவே இல்லையே. எப்படி வந்து நாங்க வந்து ஒரு பெரிய பயணத்தை உருவாக்காம எப்படி எடுத்தவனே கூட்டணி பேச முடியும்? அப்ப எங்களுடைய ஒரு கூட்டணிங்கிறது எப்ப தேவைப்படும்னா, எனக்கு 30% இருக்கு, இன்னும் 20% வேணும் அப்படிங்கிற ஒரு அரித்மெட்டிக்ஸோட உருவாக்கணும். அதுக்கான தேவைகள் எப்ப தெரியும் அப்படின்னா, டிசம்பர் மாசத்துல தான் ஒரு மக்களுடைய சந்திப்புகள் உருவாக்கின பிறகு மக்களுடைய பயணத்து மூலியமா நாங்க வந்து உள்வாங்கணும்னு எங்க தலைவரும் நினைக்கிறாரு, நாங்களும் நினைக்கிறோம். அதிமுக கூட்டணியை பத்தி மறுத்ததே இல்லை. இந்த கூட்டணி உருவார வரைக்கும் விஜயோட வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அவங்க ஆம்பிக்வஸாவே இருந்திருக்காங்க. ஸோ அவங்க உங்களை விரும்பினாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு. ஒரு நிமிஷம் இல்லைங்க, எல்லாத்துக்கும் ஒரு விருப்பம் இருக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு காமன் கோல், திமுகவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு எதிராக இருக்கா? சோ ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்ல எம்ஜிஆர் அவர்கள் வந்து தீய சக்தின்னு சொன்னார், அதே மாதிரி நாங்களும் தீய சக்திங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம். ஒரு கன்வர்ஜென்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இருந்ததோ? ஒரு நிமிஷம் இல்லை, எங்களுக்கு 2 விஷயம் நாங்கள் சொல்லிட்டோம். கொள்கை எதிரி பாஜக, ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எப்பயுமே இருக்கக்கூடிய திமுக. அப்ப நாங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறோம். இந்த 2 கட்சிகளோட வந்து எப்பயுமே கூட்டணி இல்லைங்கிறத தலைவர் அவர்களும் சரி. ஆனா அதிமுக அந்த லிஸ்ட்ல வைக்கல, அதிமுகவை விமர்சனமும் செய்யல. சோ நீங்களும் இந்த கூட்டணியை விரும்பினீங்க, அவங்களும் இந்த கூட்டணியை விரும்பினாங்க, அவங்களும் உங்களை விமர்சனம் செய்யல, நீங்களும் விமர்சனம் செய்யல until recently. சோ அந்த ஒரு பென்ஷன், அதுக்கான விருப்பம் 2 பக்கமும் இருந்ததுங்கிறது தான் புரிதல். இல்ல எதுக்காக நாங்க டைவர்ட் ஆகணும்? இன்னைக்கு யாரு வந்து ரூலிங் பார்ட்டி? திமுக செய்யக்கூடிய தவறுகளை வந்து நாங்க வந்து டெய்லி வந்து பிரச்சனைகள் வந்து சொல்லிட்டு இருக்க முடியுமா? எதிர்கட்சிகள் வந்து எந்த வேலையும் செய்யல, எந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட தவறுகளை நாங்க சுட்டிக்குவோம். எதிர்கட்சிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக செஞ்ச தவறுனால தான் அவங்க வந்து இன்னைக்கு மக்களால வந்து தோல்வி அடைஞ்சாங்க. அதை நீங்க பேசினதே இல்லையே. ஒரு நிமிஷம் இல்லைங்க, அந்த ஒரு தவறு நடக்காம ஒரு தோல்வி அடைய முடியாது. ஆனா நாங்க எந்த பிரச்சார திட்டத்தை உருவாக்கணும்,
இன்னைக்கு மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிராக தான் நாங்க பிரச்சாரத்தை உருவாக்க முடியுமே தவிர எதிர்க்கட்சியை நோக்கி எங்களுடைய திட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு. அதனாலதான் ஏடிஎம்கே விமர்சிக்கல. எதுக்கு விமர்சிக்கணும்? ஆனா பிஜேபி அதிமுக கூட்டணி வந்தோன்னு விமர்சிச்சீங்களா? என்ன கணக்கு? ஒரு நிமிஷம், வெரி சிம்பிள். அதுதான் நான் திருப்பி சொல்றேன். பாஜக வந்து இங்க செயல்படக்கூடிய அஜெண்டாவை நாங்க எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டுக்குள்ள இன்டைரக்டா பின்னாடி வராங்கிறத நாங்க வந்து பதிவு பண்ணியிருக்கோம். எங்களுடைய கொள்கை எதிரியா பாஜக பார்க்கும்பொழுது அதை நாங்க வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு நீங்க ஸ்டேட்மெண்ட் நல்லா படிச்சு பாருங்க. நாங்க பாஜக பின்புற வாசல்ல வருது, பாஜக எதிர்ப்பு பிரதானம். எங்களுக்கு வந்து பாஜக எதிர்ப்பு தான் நாங்க பதிவு பண்றோம். அதிமுக எந்த கூட்டணி வேணா சேரலாம், யாரோட சொன்னா அவங்களுடைய உரிமை. ஆனால் இந்த என்டிஏ கூட்டணி தொடர்ந்து 3 எலெக்ஷன்ல வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அதை நாங்க எங்களுடைய ஏன் பதிவு பண்றோம் அப்படின்னா, இந்த கூட்டணியில ஒருவேளை வந்து தமிழக வெற்றி கழகம் இணைஞ்சிருமோ அப்படின்னு வந்து ஒரு பரப்புரை பண்ணும் பொழுது எங்களுடைய ஸ்டாண்ட் நாங்க வந்து பதிவு பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம். எங்களுடைய மக்களுக்கிட்ட நாங்க பதிவு பண்ண வேண்டிய உறுதியில் இருக்கும். அதனாலதான் நாங்க வந்து எங்களுடைய ஸ்டாண்ட் நாங்க பதிவு பண்ணி கவர்னர் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி தேசிய அளவுல ஒரு பிரீசிடென்ட் செட் பண்ணிருக்காங்க. இட் will live in history. ஒரு நிமிஷம், கான்ஸ்டிடியூஷனல் ஆல்ரெடி இருக்கிற ரைட்ஸை நம்ம வந்து வரவேற்கிறோம். நான் இதை வரவேற்கிறேன். மாநில சுயாட்சிக்கு எங்களுடைய கொள்கையும் திமுகவுடைய கொள்கைக்கும் தாவேகாவுடைய கொள்கைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையவே கிடையாது. திமுகவுடைய கொள்கை அண்ணா உருவாக்க கொள்கை. அண்ணா உருவாக்குன தமிழ்நாடுக்கான கொள்கை. அது தமிழ்நாடோடைய சென்ட்ரிக்கா பண்ணி அந்த கொள்கை என்ன நியூட்ரல், அதாவது எல்லோரும் சமங்கிற ஒரு கருத்தியிலையும் ஸ்டேட்டோட அட்டானமி இல்லாம, மாநில சுயாட்சி இல்லாம ஒரு ஒன்றிய அரசே இந்தியாவில் இல்லைங்கிற ஒரு கொள்கை வந்து தமிழ்நாட்டுக்கான கொள்கை. திமுகக்கான கொள்கையை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இந்த கொள்கையை தமிழக வெற்றி கழகம் கடைபிடிக்குது. அதுல ஒரு ஃபெயிலியர் ஆகுதுன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு ஒரு பிரச்சனைனா தாவேக கழகம் குரல் கொடுக்குது. அதுல எந்த விதம் நாங்க வந்து வேறுபடல. ஆனா இன்னொன்னு சொல்லிடுறேன், என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். வக்ஃப் சட்டம் வந்து 4ஆம் தேதி நிறைவேறது கடுமையா வந்து பேசினாங்க, எல்லாம் ஓகே. ஆனா சட்ட போராட்டம் தமிழக வெற்றி கழகம் நடத்தி கடுமையா நாங்க ஃபைட் பண்ண மாதிரி திரு அண்ணன் வில்சன் அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நின்னாரு. ஆனா எந்த அளவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கவர்னர் அவர்களுக்கு வந்து மாநில சுயாட்சிக்காக வந்து முகுல் ரோத்னி, சிங்வி அவர்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய சீனியர் சப்போர்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி திமுக வந்து வக்ஃபுக்கு வந்து பெரிய ஆர்குமெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வைக்கல. சட்டமன்றத்துல வலுவான தீர்மானத்தை அங்க வரதுக்கு முன்னாடி போட்டாங்க, போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. கடந்த ஞாயிறு வரைக்கும் எவ்வளவு பெரிய போராட்டம் இல்லைங்க. சட்டமன்றத்துல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க, அதை நான் மறுக்கல. ஆனா சொல்யூஷன் எப்படி எடுக்க முடியும்? இதுக்கான சொல்யூஷன் நாங்க கடுமையா நாங்க ஒர்க் பண்ணுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். அதுல நாங்க திருப்பியும் சொல்றோம், நீங்க லைவ்ல கூட போய் பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட்ல சிங்வி அவர்களுடையும் கபில் சிபலுடைய ஆர்குமெண்ட்ஸ் தான் இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு ரெமெடி கிடைச்சிருக்கு. ஒரு அந்த அளவுக்கு நாங்களும் இந்த போராட்ட களத்துல இருக்குங்கிறத அவங்க பதிவு. மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு என்மாஸ் சப்போர்ட் திமுகவுக்கு இருந்திருக்கு. இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி அது இன்னும் சாலிடிஃபை பண்ணும். ஒரு நிமிஷம் சொல்றேன். நான் திருப்பி ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இவ்வளோ பெரிய திமுகவுக்கு ஒரே ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட் கிடையாது. இதே திமுக கோயம்புத்தூர் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இருக்கு. கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்ல உள்ள இருந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கு, அவங்களுக்கு ரிலீஸ் பண்ண சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன அஃபிடேவிட் பண்ணாங்கன்னு தெரியும். இங்க வந்து எப்படி ஒரு உருவாக்குறாங்கன்னா, இஸ்லாமிய தோழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படிதான் ஒரு 60 வருஷம் 70 வருஷம் அரசியல் உருவாக்கிட்டோம். எங்களுடைய கொள்கை பாதுகாப்பு மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாக இஸ்லாமிய தோழர்களும் தலித் தோழர்களும் முன்னேறணும். இத்தனை காலம் பாதுகாப்புங்கிற கொடுத்த ஒரு ஓட் பேங்க் அரசியலிருந்து நாங்க மாறுபட்டு அவங்களுக்கு உண்மையான இந்த ஒரே விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த வக்ஃப் சட்டத்துக்கு இந்த ஒரு இன்ட்ரீமா வந்து ஒரு ஸ்டே கிடைக்கல அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் ஏக்கர், அதாவது எத்தனை லட்சம் கோடிங்கிற கூட யாராலும் நம்ம வரைய முடியாது. அப்ப அந்த சொத்து பாதுகாக்கணும். இன்னைக்கு டெம்பரரி ரெஸ்பெக்ட் கிடைச்சிருக்கு, டெம்பரரியில பர்மனண்டா கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.